ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக. காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற சத்தியம் டிவி நிகழ்ச்சியில் எழுப்புதலை குறித்து கேட்டுக்கொண்டே வருகிறோம். இந்த கடைசி நாட்களில் தொடர்ந்து இந்தியாவின் நிலைமை மகா மோசமாக இருக்கின்ற நிலையில் கரம் உயர்த்தி ஒரு நிமிஷம் நாம் இணைந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த பயங்கரமான இந்த கொரோனா வைரஸ் பரவி எத்தனையோ ஊழியர்களை, எத்தனையோ மக்களை பாதித்து கொண்டே இருக்கிற நேரத்தில் உம்முடைய இரக்கத்துக்காக கெஞ்சுகிறோம். உம்முடைய கோபம் ஆண்டவரே எங்கள் மேல் வராதபடி உம்முடைய இரக்கத்துக்காக கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயை அகற்றி போடும். பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று இரவு எந்த இடத்தில் இருந்தாலும் நீர் உம்முடைய அன்பின் கரத்தை நீட்டி, அற்புத கரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் தொட்டருளும். இந்த தேசத்தை விட்டு, எங்கள் பட்டணங்களை விட்டு, கிராமங்களை விட்டு, எங்கள் தெருக்களை விட்டு இந்த வைரஸ் விலகி ஓடட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, உடைய அதிகாரத்தினாலே கட்டளை கொடுக்குறோம்ப்பா. மக்களை காப்பாற்றும். ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று இந்த தேசம் அறிந்து கொள்ளத்தக்கதான அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இப்படி மகா பெரிய கரம் கூட இருக்கட்டும். துதி கன மகிமையை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பெந்தெகோஸ்தே அனுபவத்தை விட இன்னும் மேலான அனுபவங்களுக்கு நாம் போக வேண்டும். விசுவாசத்தினாலே முன்னேறிக்கொண்டே போக வேண்டும். இயேசுவின் வருகை சமீபமாயிருக்கிறது. ஆண்டவருடைய எழுப்புதல் வருவதற்கு முன்பு மக்கள் பல போராட்டங்களுக்குள்ளே போவார்கள். சபையானது அழுது கூக்குரலிடும்போது, எகிப்திலே மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்தபோது எப்படி ஆண்டவர் கூக்குரலை கேட்கவே நான் கேட்டேன், இறங்கி வந்தேன் என்று அந்த ஜனங்களோடு ஆண்டவர் ஒன்றாக இறங்கி அவர்களை விடுதலையாக்கினது போல இந்த நாட்களிலேயும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் பலத்த காரியத்தை செய்வார். அவருடைய கரம் நம்முடைய மத்தியிலே இறங்கி வரும் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. அவருடைய கிருபை உள்ள இரக்கம் இறங்கி வரட்டும். நாம் தேவனுடைய புத்திரர்களாக இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை செயல்படுத்தி எழுப்புதலை நாம் பார்க்க வேண்டும் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். எபிரேயர் 2:10 வாசிப்போம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகள் மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. தமக்காகவும் தம்மாலே தாமே இரட்சிப்பை உண்டாக்குவதற்காக தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள். யோவானின் சுவிசேஷம் 1:12 வாசிக்கிறபடி, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வந்தார். வார்த்தையாய் இருந்தவர் இந்த பூமிக்கு அவர் மாம்சத்திலே அவர் உருவெடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவருடைய நாமத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். தேவனுடைய சொந்த பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். இந்த உலகத்திலே அநேக பேர் நம்மை அப்பா அம்மான்னு கூப்பிடுவாங்க. ரோட்டில் போகிற பிச்சைக்காரங்க கூட ஐயா அப்பா அப்படின்னு கூப்பிடுவான். அதனால் நம்ம உடனே மகனே நம்ம சொல்ல மாட்டோம். வீடுகளில் இருக்கும்போது வெளியில் கேட்டில் சத்தம் கேட்கும், அம்மா அப்பா அப்படின்னு சத்தம் கேட்கும். எட்டி பார்த்தீங்கன்னா
பிச்சை வாங்குற நிற்பாங்க. நம்ம ஏதோ ஒரு பிச்சையை போட்டு அவங்கள அனுப்பிடுமே தவிர, அதே சமயத்தில் ஸ்கூலுக்கு போன பிள்ளை கேட்டில் வந்து அப்பா அம்மா அப்படின்னு கூப்பிட்டா உடனே ஓடி போய் கதவு திறந்து இந்த பிள்ளைகளை முத்தம் கொடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவங்களோட பேசி அவங்களுக்கு எவ்வளவு காரியங்களை செய்கிறோம். ஒரு சொந்த பிள்ளைன்னு சொன்னால் அது வித்தியாசம். அந்த உள்ளங்கள் ஒன்றுபடுகிறது. அவங்களுக்கு அநேக அதிகாரங்கள் இருக்கிறது. வீட்டுக்கு கேட்டுக்கு வெளியே நின்று அவங்க அதை காரியங்களை செய்ய மாட்டாங்க. அவங்க உத்தரவாதத்துடன் அதிகாரத்துடன் உள்ளே வந்து அவர்கள் தங்கள் சொந்த வீட்டை அனுபவிப்பது போல தான் நான் தேவனுக்கு சொந்த பிள்ளைகள் என்கிற அதிகாரம் உடையவர்களாக இன்றைக்கு செயல்பட வேண்டும். ஆண்டவர் எப்படியாயினும் நமக்கு இரக்கம் செய்வாராக. ஆண்டவருடைய கிருபை உள்ள கரம் இறங்கி வருவதாக. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். சிறு குழந்தையாய் இருக்கும் வரைக்கும் தகப்பனுடைய சொத்துக்களையோ தகப்பனுடைய காரியங்களையோ அனுபவிக்க முடியாது. அது சிறு குழந்தைகளாக இருக்கும் வரைக்கும். ஆனால் குழந்தை வளர்ந்து வந்து விட்டது, புத்திரனாக மாறிவிட்டால் அவன் வேலைக்காரர்களுக்கு அடிமையாயிருப்பதற்கு அல்ல, அவர்களாகவே சொந்த பிள்ளைகள் என்ற அந்த அதிகாரத்துடன் தகப்பனுடைய சொத்துக்களை தகப்பனுடைய காரியங்களை அனுபவிக்க அவர்களுக்கு வழிமுறைகள் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். சுவிகார புத்திரரை போல அல்ல. சுவிகார புத்திரர் என்றால் அவள் வேறொருவருடைய பிள்ளை, நீங்கள் தத்தெடுத்துக் கொள்ளுவது. ஆனால் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற புத்திரன் என்று சொல்லுவது நாம் வளர்ந்து வந்து தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்காக தேவனுடைய அதிகாரத்தை செயல்படுத்துகிற புத்திரராக நாம் வளர வேண்டும். அநேகர் குழந்தைகளாகத்தான் இருக்கிறார்கள். சபையில் உள்ள விசுவாசிகளை எடுத்தாலும் சரி, ஊழியர்களை எடுத்தாலும் சரி, குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். வளர்ச்சி அடையவில்லை. வளர்த்தி இருக்குமே தவிர அனுபவத்திலேயோ அல்லாவிட்டால் குணத்திலேயோ மாற்றமில்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வல்லமையுள்ள அதிகாரம் உங்களுக்குள் வருவதற்கு நீங்கள் தேவனுடைய புத்திரராக மாறுவதுதான் மிகவும் முக்கியம். வேதத்தை நாம் வாசிக்கும்போது ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மைமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். தேவனுடைய பிள்ளைகள் புத்திரர் யார்? அவருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். ஆவியானவர் நம்மை நடத்துவார். அதற்கு கீழ்ப்படிந்தால் அழகாக ஆண்டவர் நடத்துவார். அப்பொழுது நாம் தேவனுடைய புத்திரராக வளர்கிறோம். நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறதை செய்ய மாட்டோம். தேவனுடைய புத்திரர் என்கிற அனுபவத்துக்குள்ளே போவதற்கு தேவன் நம்மை நிச்சயமாக உருவாக்கி கொண்டே வருவார். இரண்டாவது, நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவது மாத்திரமல்ல, தேவ ஆவி நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கணும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று. நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கிற ஒரு ஆவி நமக்குள்ள வரும். இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியமானது என்னவென்றால், சர்வ வல்லமையுள்ள தேவன் பிதா
அந்த தேவன் நமக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறார். நாம் அவருடைய புத்திரர். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் என்னுடைய சிநேகிதர், நான் இனிமேல் உங்களை ஊழியக்காரர்கள் என்று அழைக்க மாட்டேன். அப்போ முதல்ல ஊழியக்காரர்களாக, அவருடைய வேலைக்காரர்களாக இருந்தோம். அதற்கு பின்பு அவர் சொன்னார், நீங்கள் என்னுடைய சிநேகிதர் என்று சொன்னார். அதற்கு பின்பு அவர் சொன்னார், நீங்கள் என்னுடைய மூத்த சகோதரன் என்று சொன்னார். மூத்த சகோதரனாக இருந்தார். ஆனால் இயேசு மரித்து உயிரோடு எழும்பின பின்பு மகதலேனா மரியாளை பார்த்து சொன்னார், நான் உங்கள் பிதாவினிடத்துக்கும் என் பிதாவினிடத்துக்கும் போகிறேன் என்று சொன்னார். இந்த உலகத்தில் இயேசு வந்ததின் முக்கியமான நோக்கமே, நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார், நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். இன்றைக்கு இந்த வேளையில் நீ ஒரு அனாதை அல்ல, அவர் உன்னை கைவிடுகிறவரும் அல்ல, அவர் உனக்கு ஒரு தகப்பனாக இருக்கிற நிம்மகாத சூர மகாமக்கலபா அப்ரோஷியாந்தல பக்கபா, அவர் தகப்பன். அவர் அண்டை நீங்கள் வரும்போது அவருடைய சுதந்திரர், அவருடைய சொத்துக்களுக்கு உரிமை. அவர்கிட்ட கேட்டால் அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு அந்த தெய்வத்தண்டை கொஞ்சம் நெருங்கி வாருங்கள், அவருடைய புத்திரராக நீங்கள் மாறுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19, 22, 23 வசனத்தை நாம் பார்க்கும்போது, தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டி ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவியின் முதன் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் எதற்காக காத்திருக்கிறது? தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்காக காத்திருக்கிறது. தேவனுடைய புத்திரர் வெளிப்பட்டால் என்ன நடக்கும்? சர்வ சிருஷ்டிகளும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. சர்வ சிருஷ்டிகளும் இந்த உலகத்திலே பயங்கரமான வேதனைகளுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம்மை ஆண்டவர் தம்முடைய புத்திரராக தெரிந்து கொண்டு இந்த வேதனை உள்ள இந்த உலகத்தில் தேவனுடைய புத்திரராக நாம் வெளிப்படும் போது எத்தனையோ பேர் வேதனைகளை மாற்ற, அவருடைய நிலைமைகளை மாற்றி அமைக்க தேவன் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஆகையினாலே இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த அதிகாரம், எங்களுக்கு கொடுத்த அற்புதமான காரியம், இவைகளிலே உடைய நாம மகிமைப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் இறங்கி வரட்டும், உடைய கரம் விசேஷமாக இறங்கி வரட்டும். அற்புதமான காரியங்களை நீ செய்ய போகிறீர், அதற்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய புத்திரர்கள் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது தேவனுடைய புத்திரராக செயல்பட்டால் அந்த வேதனைகளை மாற்றுவதற்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுப்பார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவர் சர்வ சிருஷ்டிகளையும் படைத்து அவைகள் எல்லாம் கர்த்தரை துதிப்பதற்காக வைத்திருக்கிறார். ஆனால் சர்வ சிருஷ்டிகளும் வேதனைக்குள் இருக்கிறது. சர்வ சிருஷ்டிகளையும் ஆளுகை செய்யத்தானே ஆண்டவர் நம்மை படைத்தார். முதலாவது உங்களை என்னையும் ஆண்டவர் படைத்த போது அவருடைய சாயலின்படி படைத்து அவருடைய அதிகாரத்தை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆண்டு கொள்ளுங்கள் என்று. ஆனால் சத்ருவாகிய சாத்தான் தேவபுத்திரரெல்லாம் தேவ சமூகத்திலே கூடி வரும்போது அவனும் உள்ளே நுழைந்து வேதனை கொடுக்க, தேவ அதிகாரத்தை நம்மை விட்டு எடுக்க அவன் முயற்சி எடுக்கிறான். இந்த நாட்களில் ஒரு எழுப்புதல் வர அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். வேதனை உள்ள உலகத்தில் தேவனுடைய அதிகாரம் செயல்படுவதற்காக நாம் ஜெபிப்போம்.
ஆஸ்திரேலியா பெர்த் என்ற இடத்திலே ஒரு மக்கள் கூட்டம் வாழ்ந்து வந்தார்கள். அந்த அப்ரோஜினிஸ் என்ற மக்கள் கூட்டம், அந்த மக்கள் ஒரு காலத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை அடைந்தார்கள். அந்த இடத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. வெளிநாட்டு மிஷினரிகள் சிலர் வந்து அந்த இடத்துல ஊழியம் செய்து அவர்கள் அந்த இடத்தை விட்டு போகும்போது அவர்களுடைய கையிலே ஒரு வேத புஸ்தகத்தை கொடுத்துட்டு போனார். ஆனால் அந்த மக்களோ அந்த வேத புஸ்தகத்தை திறந்தும் பார்க்கல, அதை படிக்கவும் இல்லை, அதை தூக்கி கொண்டு ஒரு செல்ஃபில் வச்சுட்டாங்களாம். ஆனால் அந்த எழுப்புதல் வந்த காலத்தில் ஒரு சில கூட்ட மக்கள் போய் ஒரு மரத்தை தெய்வமாக தொழுது கொண்டே வந்தார்களாம். அந்த மரத்தை ஆராதித்து கொண்டே இருந்தார்களாம். அப்பொழுது அந்த மரத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சான், நான் தெய்வம் அல்ல, என்னை தொழுது கொள்ள வேண்டாம், மெய் தெய்வம் ஒருவர் இருக்கிறார். மெய் தெய்வம் யார் எனக்கு தெரியாது, இந்த இடத்துல ஒரு புஸ்தகம் இருக்குது, அதை போய் நீங்கள் திறந்து படியுங்கள், மெய் தெய்வம் யார் என்பது வெளிப்படும் என்று சொல்லப்பட்ட போது, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு வேத புத்தகத்தை அந்த மிஷினரி வைத்துவிட்டு போனதை எடுத்து பார்த்தபோது மெய் தெய்வமாகிய இயேசுவை அவர்கள் கண்டுகொண்டு ஒரு எழுப்புதலுக்குள் வந்தார்கள். நினைக்கலாம் இது ஒரு கட்டுக்கதையாக இருக்கலாமோ. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சா எதையும் கொண்டு பேச வைப்பார், எதையும் செய்ய வைப்பார். ஒரு கழுதை ஒரு தீர்க்கதரிசியின் மதிகேட்டை தடுத்தது போல இன்றைக்கும் ஆண்டவருடைய கரம் இறங்கி வருவதாக. லேபாஹம்பா, இன்றைக்கும் ஆண்டவர் கல்லுகள் கூப்பிடும் என்று சொல்லுகிறார். நீங்கள் கூப்பிடலைன்னா, நீங்கள் என்னை தொழுது கொள்ளனா, வேதப்பாரும் பரிசேயரும் அன்னைக்கு சிறு பிள்ளைகளெல்லாம் இயேசுவை ஓசன்னா ஓசன்னா என்று ஆராதித்த போது அவர்கள் ஏன் உம்மை இப்படி கூப்பிட சொல்லுகிறீர்கள், அதட்டும் என்று சொன்னபோது இயேசு சொன்னார், இவர்கள் கூப்பிடாவிட்டால் கல்லுகள் கூட என்னை துதிக்கும் என்று சொன்னாரே. ஆண்டவர் சகல சிருஷ்டிகளும் ஆண்டவரை துதிப்பதற்கு தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஆனால் சர்வ சிருஷ்டிகளும் சர்வ வேதனைப்படுகிறது. காரணம், இந்த உலகத்தில் பாவம் வந்து முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கிற நிலமாய் மாறி சாபத்துக்குள் போனது. ஆனால் தேவபுத்திரர் வெளிப்படுவதற்காக காத்திருக்கிறது இந்த உலகம். நாம் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணி நல்ல வார்த்தைகளை பேசுவோம், நல்ல காரியங்களை செய்வோம், ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. செயின்ட் பிரான்சிஸ் அசிசி என்ற ஒரு அருமையான செயின்ட் ஆஃப் காட் இருந்தார். அவர் தேவனோடு கூட வாசம் பண்ணினார். 1913 ஆண்டில் நடந்த சம்பவங்களை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். இவர் 3 முக்கியமான காரியங்களிலே ஈடுபட்டார். ஒன்று, யாரை பார்த்தாலும் அன்பான வார்த்தைகளை பேசி அவர்களை ஆறுதல் படுத்தி பலப்படுத்துகிற ஒரு நல்ல ஊழியத்தை செய்து வந்திருக்கிறார். இவர் ஒரு பரிசுத்தவானின் பட்டியலில் உள்ளவர். அந்நாட்களில் ஆண்டவரோடு கூட அவர் இசைந்து இருந்த அநேக காரியங்களை செய்திருக்கிறார். 2வது, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். 3வது, ஏராளமான அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். அவர் சுமார் 157 அற்புதங்கள் அவர் மூலமாக நடந்திருக்கிறது. இவருடைய வாழ்க்கையில் அவர் தேவ பிரசன்னம் நிறைந்தவராக அவர் இருந்தபோது மரம் செடி கொடிகளோடு கூட பேசுவாராம். நீங்கள் எல்லாரும் தேவனை துதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள், நீங்கள் தேவனை துதிக்க வேண்டும் என்று அதை பார்த்து பேசும்போது அந்த இலைகளெல்லாம் அசைந்து தேவனை துதிப்பது போன்ற ஓசையை எழுப்புமா.
மீன்களோடு கூட பேசுவாராம். அந்த மீன்கள் அத்தனையும், நீங்கள் கவனமாயிருங்கள், நீங்கள் தேவனோடு கூட துதிப்பதற்காக அவருடைய கரத்தினால் உருவாக்கப்பட்டவர்கள் என்று அந்த மீன்களோடு கூட விசுவாசத்தோடு பேசுவார். மிருகங்களோடு கூட பேசுவாராம். இப்படி அவர் பேசும்போது அவைகளெல்லாம் இசைந்து வருமாம். பறவைகளோடு கூட பேசுவார். அந்த பறவைகளெல்லாம் அவர் பேசும்போது அமைதியாகி விடுமாம். அவ்வளவு தேவ பிரசன்னம், அவ்வளவு இயற்கையோடு இணைந்து ஒரு தேவ சமூகத்தில் இருந்திருக்கிறார். இன்றைக்கு அதை குறித்து நான் வாசித்த போது, தேவனோடு இசைந்தவர்கள் எந்த காரியத்தை செய்ய முடியும் என்ற ஒரு விசுவாசம் எனக்குள் வந்தது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமே. உலக கவலையினாலும் உலக இன்பங்களினாலும் உலக மதிப்புகளிலும் வாழ்வதல்ல, தேவனோடு கூட வாழத்தான், அவரோடு இசைந்து ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு உள்ளத்தோடு தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நாமும் ஒரு நல்ல பரிசுத்தவானாய் வாழ்ந்து மக்களுடைய வேதனைகளை மாற்ற, சர்வ சிருஷ்டியும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற நாட்களில் ஆண்டவர் நமக்கு நல்ல வார்த்தைகளை கொடுப்பாராக. முக்கியமாக நல்ல வார்த்தைகள். ரெண்டாவது, நமக்குள்ளே நல்ல சிந்தனைகள் நமக்கு வர வேண்டும், நல்ல உணர்வுகள் நமக்கு வர வேண்டும். இந்த 3 காரியம் ரொம்ப முக்கியம். நல்ல வார்த்தை, நல்ல சிந்தனை, நல்ல உணர்வுகள். இந்த 3ம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய முடியும். டாக்டர் இமோட்டோ மார்ஷ் என்ற ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவர் சில சோதனைகளை சோதித்து பார்த்தார். 3 பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்தார். தண்ணீரை எடுத்து 3 இடங்களிலே அதை வைத்தார். ஒரு இடத்தில் அவர் அறைக்குள்ளே போய் அந்த தண்ணீரை பார்த்து இனிமையான வார்த்தைகளை பேசினார், அன்பான வார்த்தைகளை பேசினார், ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசி ஒரு வாரம் கழித்து அது அப்படியே உறைந்து போகும்படி வைத்தார். அடுத்த பாத்திரத்தில் மனதிலே அவர் நல்ல வார்த்தைகளை சிந்தித்தார், யோசித்தார், ஆசீர்வாதமான வார்த்தைகளை யோசித்து அதோடு கூட நின்று இருந்தார். ஒரு வாரம் கழித்து அதுவும் உறைந்த நிலையில் ஆக்கினார். இன்னொரு அறையிலே இன்னொரு பாத்திரத்தில் இருந்த தண்ணீரை அவர் சபித்தார், அதற்கு விரோதமாக பேசினார், கோபமாக பேசினார், வருத்தமாக பேசினார், வேதனையாக பேசினார். ஒரு வாரம் கழித்து மைக்ரோ உதவியின் மூலமாக உள்ளே பார்த்தபோது மற்ற 2 பாத்திரங்களில் நல்ல வார்த்தைகள் பேசப்பட்ட வார்த்தைகளிலே கிறிஸ்டல்ஸ் அழகாக நல்ல பளிச்சென்று தோன்றக்கூடிய அந்த இவைகள் உள்ளே இருந்ததாம். கோபமாய் பேசினது, வருத்தமாய் பேசின, வேதனையாக பேசின அந்த தண்ணீர் உள்ளே சிதறப்பட்டு உடைஞ்சி அங்கே குழப்பமாக இருந்ததாம். அதே போல் ஒரு இடத்தில் ஒரு தண்ணீரை எடுத்து வைத்து நல்ல அருமையான மியூசிக், ஆண்டவரை ஆராதிக்கிற அருமையான நல்ல மியூசிக்கை போட்ட போது இன்னொரு பாத்திரத்தில் ராக் மியூசிக் போட்டு அதிகமாக சத்தம் போட்டு கத்தி பல காரியங்களை செய்த ராக் மியூசிக், இந்த உலக ராக் மியூசிக்கையும் போட்டு பார்த்தபோது இந்த அமைதியான இனிமையான வொர்ஷிப் பண்ண அந்த தண்ணீர் அழகாக கிறிஸ்டலாக அது அழகான உருவத்தோடு இருந்ததாம். ஆனால் அந்த ராக் மியூசிக் போட்ட அந்த தண்ணீர் பயங்கர குழப்பத்துக்குள்ளே ஒன்றும் சேரலை, அங்கு குழம்பி போயிருந்ததாம். அருமையான உள்ளே கர்த்தரை ஆராதிக்க தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்பான வார்த்தைகளை நல்ல சிந்தனைகளையும் சிந்தித்து இந்த உலகத்தில் வாழ்வோம். கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்படுகிற அனுபவத்துக்கு எங்களை நீர் கொண்டு வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் நாமம் மகிமைப்பட இன்றைக்கு எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பயந்து வேதனையோடு கண்ணீரோடு இருக்கும்போது உம்முடைய சித்தம் செய்ய எங்கள் மனதை மாற்றும், மறுரூபப்படுத்தும். எங்கள் சரீரங்களை ஜீவபலியாய் உமக்கு ஒப்பு கொடுக்குறோம். எங்களை காத்துக்கொள்ளும் அப்பா. இன்றைக்கு வேதனையோடு
பாரத்தோடு இருக்கிற மக்களுடைய தேவைகளை சந்தித்து அற்புதம் செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒரு எழுப்புதலை தாரும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 11 மணிக்கு சத்தியம் டிவியில் காதுள்ளவன் கேட்க கடவன் நிகழ்ச்சியில் பாருங்கள். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். வாழ்க்கை மாறும், எழுப்புதல் வரும். ஆமென்.